மார்க்கெட்ல 12 கேஜில வெல்டு மெஷ் கேள்விப்பட்டிருப்பீங்க, 10 கேஜில வெல்டு மெஷ் கேள்விப்பட்டிருப்பீங்க, 8 கேஜில வெல்டு மெஷ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா பாத்துருக்க மாட்டீங்க. நம்ம மாருதி வண்டிங்கள 2 இன்ச்ல ஸ்பெஷலா 8 கேஜில வெல்டு மெஷ்ங்க. ஆமாங்க, நீங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 8 கேஜின்னு சொல்லி வெளிய மார்க்கெட்ல 10 கேஜி பொருளை தான் மாத்தி கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இன் மார்க்கெட்டுங்க கரெக்ட் 2 இன்ச்ல பக்கா 4mm வெல்டு மெஷ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் என்னங்கறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. ஸோ காமனாக நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 12 கேஜி 10 கேஜி வெல்டு மெஷ் ஆல் ஓவர் எல்லா பக்கமே நம்ம பார்த்துருப்போங்க. 8 கேஜிங்கிற சைஸே பார்த்தீங்கன்னா நம்ம வெல்டு மெஷ்ல அதிகமாக கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோங்க. ரொம்ப இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலுக்கு ரொம்ப ஹெவி பர்பஸுக்கு மட்டும் தான் அது போயிருக்குங்க. ஸோ நம்ம மாருதி வாரண்டிங்கள இந்த 8 கேஜி வெல்டு மெஷ்ஷும் நம்ம கஸ்டமருக்கு அவைலபிலிட்டி ஈஸியாக கிடைக்கணுங்கிறதுக்காக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஃபுல் ஃபிளெஜ்ஜாக லான்ச் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்டோட மெயின் யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது அதிகமாக பயன்படுத்துகிற இடம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலில் சொன்ன மாதிரிங்க மெட்டீரியல் பின் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ட்ரே ஆட்ட பண்ணீங்க, அதுக்கு சைடில் வெல்டு மெஷ் அடிச்சு இந்த கேஸ்டிங் பீஸ் அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக இந்த மெஷ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. கேஸ்டிங் பீஸ் வந்து 2 இன்ச்சுக்கு மேலே இருக்க சைஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மெஷ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இன்கேஸ் கேஸ்டிங் சைஸ்ல சின்னதாக இருக்கு, வேற ஏதோ பொருள் வந்து சின்ன சைஸ்ல இருக்குன்னா 2 இன்ச்சோட சின்னதாக இருக்குன்னா நீங்க வந்து 1.25 இன்ச்ல நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போட்டுருந்தாங்க 3.3 mm வந்து வெல்டு மெஷ் சொல்லியிருந்தோம். அந்த வெல்டு மெஷ் கூட பயன்படுத்தலாங்க. இது வந்து ஹெவியான கேஸ்டிங்கா இருக்கிறதுக்கு வந்து பக்கா 4mm போடும்போது உங்களுக்கு ஃபுல் லோடு வந்து தாங்கி நிற்குங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் தவிர்த்து வேற நான் சொன்ன மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு எந்த இடத்துல பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாய் கூண்டு அடிக்கிறக்கோ அது வந்து ஹெவியாக போடணும், பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஹெவியாக வேணும், அதுக்கு மேலே நீங்கள் மறுபடியும் வேற ஏதோ வந்து ஒரு கல்லோ இல்லை வந்து பிளாஸ்டிக் ஸ்லாட்டடாக போடுற மாதிரி ஐடியா இருக்கிறீங்க, அதுக்கு கீழே வந்து பேஸ் வந்து நல்லா ஹெவியாக வேணும்னா அதுக்கு நீங்கள் இந்த 2 இன்ச் 4mm வந்து ரொம்ப தாராளமாக பயன்படுத்த முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாச்சும் வந்து நீங்கள் ஒரு ஸ்டேர் கேஸ் மாதிரி போட போறீங்க, அதுக்கு சைடில் சேஃப்டி கிரில்ஸோ இல்லை வந்து நீங்கள் லோடு ஆளுங்க நிற்கிற இடத்துல வந்து உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கணும், இல்லை வந்து லோடு தாங்கணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல நீங்கள் தாராளமாக இது போடலாங்க. மற்றபடி ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் 1 இன்ச்சோ 1.25 இன்ச்ல 10 கேஜை போட்டுட்டு கீழே வந்து ஹெவியான பிளாட்ஃபார்முக்காக வந்து எல்லா அங்கிலோ ஸ்கொயர் பைப்போ போட்டு அதுதான் பிளாட்ஃபார்ம் ஹெவியா ரெடி பண்ணுவாங்க. இப்போ இந்த மெஷ்ஷே வந்து இவ்வளவு ஹெவியா இருக்கனால உங்களுக்கு அந்த லோடு வந்து ஈக்குவலா பேலன்ஸ் ஆகும்போது நீங்க தாராளமா அந்த லோடு கொடுத்து நிக்க முடியுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல ஆர்கிடெக்சரல் பர்பஸாக எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது கேபியன் வால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மெஷ்ஷை வந்து ஒரு பாக்ஸ் ஆட் அடிச்சு அதுக்குள்ள கல்லெல்லாம் போட்டு ஒரு அழகுக்காகவும் பண்ணுவாங்க. சிலர் இந்த ஆறுங்களுக்கெல்லாம் வந்து மண்ணு சரியாகாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்த கேபியன் வால்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஆர்கிடெக்சரல் பர்பஸாக பயன்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல ஒரு பில்லர் ஸ்ட்ரக்சரில் போட்டு அதுக்குள்ள வந்து இந்த கூழாங்கல் எல்லாம் போட்டு அடுக்கி வச்சுங்க, செடி மாதிரிலாம் வச்சு உங்களுக்கு அழகுக்காக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல போகிற இந்த 4mm போட்டிங்கன்னா அந்த லுக் வந்து உங்களுக்கு இன்னுமே நல்லா ஹெவியாக எடுத்து கொடுக்கும்போது நீங்கள் அந்த கல்லெல்லாம் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஸோ இந்த ப்ராடக்டோட ரெடி அவைலபிலிட்டி சைஸஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 அடி 4 அடி 5 அடி வந்து நம்மகிட்ட எப்பவுமே ரெடி ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குதுங்க. சொன்ன மாதிரி வந்து 6 அடி ஹைட்ல வேணா அகைன்ஸ்ட் ஆர்டர் வந்து நம்மளால கண்டிப்பாக பண்ணி கொடுக்க முடியுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான இடத்துல எங்கே பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சுற்றியோ இல்லை ஒரு ப்ரொஹிபிட்டட் ஏரியா யாருமே வரக்கூடாது, ரொம்ப ஒரு ப்ரிகாஷனாக நீங்கள் வச்சிருக்கணும் அந்த இடத்த அப்படின்னு நினைக்கிற இடத்துல வந்து இந்த மெஷ் வந்து ரொம்ப பயன்படுங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்குலாம் வந்து சுற்றி ஃபென்சிங் நார்ம்ஸ் படி போடணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சில் 10 கேஜோ 2 இன்ச்சில் 4mm ஹெவியில் தான் கேட்பாங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த 2 இன்ச்சு 4mm வெல்டு மெஷ் நீங்கள் தாராளமாக பயன்படுத்த முடியுங்க. நீங்கள் ஒரு எல்லாங்கல் ஃப்ரேம் போட்டு ஒரு பவுடர் கோட்டிங் போட்டு பண்ணும்போதுங்க அதோட லுக் வைஸ் ஆகட்டும் உங்களுக்கு அந்த ஹெவியை பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்ட்ரக்சர் ஆகட்டும் இது வெல்டு மெஷ் மூலமா வந்து உங்களுக்கு இன்னுமே ஜாஸ்தியாக கிடைக்குங்க. ஸோ ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு வெல்டு மெஷ்ஷை நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு இந்த வெல்டு மெஷ் வேணா நம்ம சேல்ஸ் டீமை உடனே கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான மெட்டீரியல்ஸை புக் பண்ணிக்கோங்க.